ஜெய் ஸ்ரீ நாராயணா. நம்ம இப்போ மனா வில்லேஜை நெருங்கிட்டோம். இந்த மனா வில்லேஜ் வந்து இந்தியா சீனா எல்லையில் அமைஞ்சிருக்கு. பத்ரிநாத் கோவிலேருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இது இந்தியாவோட முதல் கிராமம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே ஸ்ரீ கணேஷ் குகை போய் நாங்கள் பார்த்தோம். இந்த குகையில் தான் வந்து வியாசர் கூற ஸ்ரீ விநாயக பெருமான் வந்து மகாபாரதம் எழுதியதாக புராணங்களில் கூறப்படுகின்றது. இதுக்கு கொஞ்ச தூரத்தில் பக்கத்திலே வந்து ஸ்ரீ வியாசர் குகை இருக்குது. அந்த வியாசர் குகை வந்து சரஸ்வதி நதிக்கு அருகில் அமைந்துள்ளது. இது 5000 வருடங்கள் பழமையான இடம். வியாசர் வந்து தவம் செய்த குகை இது. வியாசர் வந்து 18 புராணங்கள், 4 வேதங்கள், பிரம்மசூத்திரம் இங்கிருந்து தான் எழுதியதாக கூறப்படுகின்றது. இந்த குகையில் வந்து வியாசரோட சிலையும் பக்தர்கள் வந்து வழிபடுவதற்காக அமைச்சிருக்கிறாங்க. இந்த குகையோட கூரையில் பார்த்தீங்கன்னா அவர் எழுதிய வேதங்களின் தொகுப்பை நினைவுபடுத்துகிற விதத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த மனா வில்லேஜுக்கு நம்ம போகிற வழியில் 2 புறத்துலையும் பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன கடைகள்லாம் வச்சுருக்குறாங்க. அதில் நமக்கு வேணுங்கிற ஸ்வெட்டர், சால் எல்லாமே ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த வியாசர் குகைக்கு உள்ளே போய் வழிபடும்போது இருக்கிற அந்த ஒரு மன அமைதி, அந்த வைப்ரேஷன் நம்ம வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு தருணம்னு நான் சொல்லுவேன். ஒவ்வொருத்தரும் வந்து வழிபட வேண்டிய ஒரு இடம். ஸ்ரீ வியாச முனிவரோட ஆசீர்வாதத்தோட நாங்கள் அடுத்து சரஸ்வதி நதிக்கிட்ட வந்தோம். இங்கே இந்த சரஸ்வதி நதி அமைஞ்சிருக்க இடத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாறை, நான் நிற்கிற இடத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும், பாறை 2 பாறை அப்படியே ஜாயின் ஆகி இருக்க மாதிரி இருக்கும் இயற்கையாகவே. இந்த பாறையால் அமைஞ்சிருக்க இந்த பாலத்துக்கு பீம் பூல் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சு அழைக்கப்படுகிறது. எதனால் அப்படின்னா பாண்டவர்களும் திரௌபதியும் இது வழியாக கடந்து அவங்க சொர்க்கத்திற்கு சென்று கொண்டிருக்கும் போது அப்போது திரௌபதிக்கு வசதியாக அதை கடக்கிறதுக்கு பீமன் வந்து கட்டிய பாலம் இது. ஸோ அதனால இது வந்து பீம் பூல் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த நதிக்கும் இந்த பாலத்துக்கும் அருகில் சரஸ்வதி தேவிக்கு ஒரு கோயில் கட்டியிருக்கிறாங்க. இந்த பின்னாடி இருக்கிறது தான் சரஸ்வதி கோவில். இங்கே வந்து சரஸ்வதி தீர்த்தம் வந்து அங்கே கடைகளில் வந்து சின்ன சின்ன பாட்டிலில் விற்கிறாங்க. நானும் ஒரு சின்ன பாட்டில் தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம் வாங்கினேன். இங்கேருந்து சிறிது தூரத்தில் நம்ம சொர்க்கத்துக்கு செல்கிற அந்த சொர்க்கத்வார் அப்படின்ற ஒரு ஆர்ச் கட்டியிருக்கிறாங்க. ஸோ அங்கே நாங்கள் நடந்து போனோம். ஸோ இதுதான் நான் ஏறி போகிற இந்த இடம்தான் சொர்க்கத்வார். இந்த வாசல் வழியாக தான் பாண்டவர்கள் வந்து சொர்க்கம் அடைகிறதுக்கு பயணம் செய்ததாக புராணங்கள் கூறுகிறது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டர் தூரத்தில் வசுந்தரா அப்படின்னு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அது நீங்கள் 5 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் பண்ணி போனீங்கன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாம். ஆக்சுவலாக ட்ரெக்கிங் போகிறதுக்கு இது ரொம்ப ஒரு அற்புதமான இடம். பட் எங்களுக்கு நேரம் இல்லாத காரணத்தினால நாங்கள் வந்து அந்த ட்ரெக்கிங் போகலை. சும்மா அந்த ஸ்வர்கத்வார் அந்த ஆர்ச் வழியாக போய் அது வழியாக கொஞ்சம் நேரம் போயிட்டு அப்புறம் நாங்கள் திரும்பி வந்தாச்சு. நீங்கள் உங்களுக்கு அந்த வசந்தரா அருவி போகணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி வாங்க. நாங்கள் மற்ற கோவில்லாம்
ஏன்னா எங்களோட பிளானில் வந்து பஞ்சபத்ரி 5 பத்ரி கோவிலும் போக வேண்டியிருந்தது. ஸோ அதனால நாங்கள் வசந்தரா அருவிக்கு போக முடியல. இந்த மனா வில்லேஜ் மட்டுமே எங்களுக்கு வந்து 3 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. ஹாஃப் டே ஆகும் நமக்கு சுற்றி பார்க்குறதுக்கு. நீங்கள் வசுந்தரா ஃபால்ஸும் போகணும் அப்படின்னா இதுக்கு ஒரு தனியாக ஒரு நாள் ஒதுக்கி வந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் மனாஜ் வில்லேஜை விட்டு எனக்கு உண்மையிலே கிளம்ப மனசே வரல. அவ்வளோ பிரமாதமான ஒரு இயற்கை சூழ்நிலை, ஒரு அருமையான ஒரு கிராமம் அது. இது முதல்ல முன்னாடி வந்து லாஸ்ட் வில்லேஜ், இந்தியாவோட லாஸ்ட் வில்லேஜ்னு சொல்லி அழைக்கப்பட்டது. ஆனால் திரு மோடி அவர்கள் வந்ததுக்கப்புறம் அதை ஃபஸ்ட்டு வில்லேஜ் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க இந்த மன்னா வில்லேஜை. அங்கே இருக்கிற மக்களும் ரொம்ப ஒரு இன்னசென்ட்டாக, அதே நேரத்தில் கடுமையான உழைப்பாளிகள் இருக்காங்க. அவங்க கைவேலைப்பாடும் அவ்வளோ அருமையாக பண்ணுறாங்க. மெயினாக இந்த ஸ்வெட்டர், ஷால் இதிலெல்லாம் எம்ப்ராய்டரி ஒர்க் அவ்வளோ அழகாக பண்ணுறாங்க. நம்மளை வந்து சிரித்த முகத்தோடு தான் அவங்கக்கிட்ட எது வாங்க போனாலும் நம்மளை அணுகிறாங்க. ஒரு அற்புதமான வில்லேஜ்னு சொல்வேன் மனா வில்லேஜ் நான். இந்த ஷால் வந்து நான் அங்கே தான் வாங்கினேன். எனக்கு இந்த எம்ப்ராய்டரி டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால இந்த ஷால் வாங்கினேன். அங்கே நிறைய கலர்ஸில் இருக்குது, நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ அங்கே போனதுக்கு ஞாபகார்த்தமாக நம்ம ஒரு ஸ்வெட்டரோ ஷாலோ அங்கே வாங்கலாம். அங்கே இருக்கிற அந்த மக்களுக்கு நம்ம ஒரு உதவி பண்ணதாக இருக்கும். அடுத்தாப்பில் நாங்கள் யோகபத்ரியை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் பயண அனுபவம் தொடரும். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.